உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க ஃபிஷ் டேங்க் கிளியரா இருக்கணும்னா அதுல தண்ணி ரொம்ப முக்கியமா, ஃபில்டர் முக்கியமா? என்னடா கேள்வியே விசித்திரமா இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃபிஷ் டேங்க் கிளியரா இருக்கணும்னா அதுக்கு ஒரு நல்ல ஃபில்டர் வேணும், அப்படித்தானே? அந்த நல்ல ஃபில்டர் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பிரைஸ்ல ஒரு கேனிஸ்டர் ஃபில்டரா கிடைச்சா எப்படி இருக்கும்? சன்சன் பிராண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய HW302 அப்படிங்கிற கேனிஸ்டர் ஃபில்டரோட டெமோ வீடியோவை தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி என்ன அந்த ஃபில்டர்ல இருக்கு? ஆச்சரியமா இருக்குல்ல? வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் சன்சன் மாடல் HW302ங்கிற கேனிஸ்டர் ஃபில்டர். இதை வந்து நம்ம 2லேருந்து 2.5 feet டேங்க் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 1.5 kgs. அதோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பாக்ஸில் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி அந்த கேனிஸ்டர் ஃபில்டர் கம்பார்ட்மெண்ட்டை முதல்ல என்ன பண்ணுறோம், வெளியில் எடுக்கும். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, இந்த ஓப்பன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது சில இஷ்யூஸ் வரும். இப்போ நான் காட்டுறது வந்து உங்களுக்கு அந்த இன்லெட்டும் அவுட்லெட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஏரியா. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதான் வந்து ப்ரைமிங்காக உள்ள பம்பு. ஸோ இது நம்ம கழட்டும் போதும் அதை கரெக்டாக பேக் பண்ணும் போதும் ரொம்ப ஜாகிரதையாக பண்ணணும். ஏன் அப்படின்னா சில சமயம் என்ன ஆகும்னா, உள்ள ஒரு ஓரிங் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பிளாக் கலர்ல இருக்கும். அதாவது நம்ம குக்கர்ல எல்லாம் கேஸ்கெட் வருதுல்ல, அதே மாதிரி டைப்ல இருக்கும். அந்த கேஸ்கெட்டை வந்து இப்போ நான் காட்டும் போதே உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ நம்ம பார்க்கறது வந்து இம்பல்லருக்கு சுத்தி அதில் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறதா அந்த ஓரிங். இந்த ஓரிங் வந்து நம்ம டேமேஜ் ஆகாம வச்சுக்கணும். இந்த ஓரிங் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா லீக் ஆகும். இப்போ நான் காட்டுறேன் பார்த்தீங்களா, ஒரு இடத்துல கேப் அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கேப் கம்மியா இருக்கும். இந்த மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, சில பேர் இந்த கேனிஸ்டர் ஃபில்டரை க்ளோஸ் பண்ணும்போது தான் இந்த ஓரிங் டேமேஜ் ஆகி லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வரும். ஸோ நம்ம அதை கரெக்டாக பிளேஸ் பண்ணிட்டு லாக் பண்ணோம்னா அந்த பிரச்சனை வராது. இப்போ இதுல வந்து மொத்தம் 3 ட்ரே இருக்கும். இதுல டிஃபால்ட்டா வெறும் ஸ்பாஞ்ச் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து தேவைப்பட்டதுன்னா அடிஷ்னலா ஃபில்டர் மீடியாலாம் ஆட் பண்ணோம்னா ஃபில்ட்ரேஷன் ரொம்ப எஃபிஷியண்டா இருக்கும். செராமிக் ரிங், பயோபால்ஸ், கார்பன் இந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம், தனியாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 3 ட்ரேயும் வெளியில் எடுத்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பேர் பாட்டம் உள்ள அந்த கேனிஸ்டர் ஃபில்டரோட பாக்ஸ். ஸோ மறுபடியும் அதை அப்படியே பிளேஸ் பண்ணிட்டு இது என்ன பண்ணிடணும், கரெக்டாக கேனிஸ்டர் க்ளோஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க இல்லையா, அந்த டிஃபரன்ஸ் தெரியுது பாருங்க, ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும், ஒரு பக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி வச்சு டக்குன்னு லாக் பண்ணீங்கன்னா அந்த லாக்கும் உடையும், அந்த கேஸ்கெட் அதாவது அந்த ஓரிங்கிறது டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதை கரெக்டாக மூடணும். இப்போ நம்ம பார்க்கறது இதோட அடிஷ்னலாக வந்திருக்கக்கூடிய அக்சசரிஸ். இந்த அக்சசரிஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து ஒரு தனி கவர்ல இருக்கும். அடுத்தது டெலிவரி உள்ள பைப்ஸ் எல்லாம் ஒரு கவர்ல இருக்கும். அடுத்தது அந்த வால்வ், இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வ். இப்போ காட்டுறேன் பாருங்களேன், அந்த இன்லெட் அண்ட் அவுட்லெட் வால்வ் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு இருக்க கனெக்ட் பண்ணக்கூடிய ஹோசஸ். அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. சைனீஸ் லாங்குவேஜில் இருக்கும். இதை நம்ம கூகுள் லென்ஸில் ஸ்கேன் பண்ணி கூட அதை இங்கிலீஷில் நம்ம கன்வெர்ட் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. நான் இந்த டெமோ வீடியோ காமிச்சாலும் நீங்கள் அந்த யூசர் மேனுவலில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாகவே புரியும். ஸோ இந்த ஹோஸ் தான் நம்ம வந்து செக்ஷன்லையும் டெலிவரிலையும் போடுறோம். இப்போ இதில் பார்க்குறீங்களா, இதுதான் வால்வு. இதில் பார்த்தீங்கன்னா அவுட் அண்ட் இன்னு 2 போர்ஷன் இருக்கும். அதை நம்ம வந்து இந்த வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி பொசிஷனில் வச்சு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது அவுட், அதாவது டெலிவரி யூனிட்னு சொல்லுவாங்க. அதில் ஸ்ப்ரே பார் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ப்ரே பாரோட அது என்ன பண்ணணும், அவுட்னு போட்டிருக்கிற இதில் வந்து முதல்ல என்ன பண்ணணும், ஹோஸை கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஹோஸ்க்கு பக்கத்தில் ஒரு சின்ன நட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு என்ன பண்ணிடணும், ஹோஸை நல்லா டைட் பண்ணிடணும். இந்த ஹோஸ் அதுலேருந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஒரு கிளிப்பு கூட கொடுப்பாங்க. அதை நான் இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்கறது வந்து டேங்க்ல வந்து கிளாஸ் திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி அந்த போல்ட் நட்டை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட இன்னொரு எண்டில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, அந்த ஹோஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹோஸ் அட்டாச் பண்ணிக்கணும். ஒரு எண்டில் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரே பார் வருது, அந்த அட்டாச் பண்ணுற பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்ப்ரே பாரோட எண்டு. ஒன்று கேனிஸ்டர் ஃபில்டரில் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஹோஸோட இன்னொரு பார்ட்டை எடுத்து அந்த யூ மாதிரி ஒரு பெண்டு வருதுல்ல, அந்த பெண்டுக்கு கீழே வந்து என்ன பண்ணிடணும், அந்த ஹோஸை அட்டாச் பண்ணிடணும். இந்த அட்டாச் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இங்கே வந்து ஒரு ஹோஸ் கிளிப்னு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணிடணும், கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். அப்பதான் அந்த ஹோஸ் அதுலேருந்து பிடிங்கிட்டு வராமல் இருக்கும். இது வந்து 2 ஹோஸுக்குமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய டெலிவரி யூனிட். இப்போ நம்ம டெலிவரி யூனிட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செக்ஷன் யூனிட். இந்த செக்ஷன் யூனிட்ல வந்து எக்ஸ்டென்சிபிள் பைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளோட டேங்கோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். சப்போஸ் உங்க டேங்க் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பைப்பை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அடிஷ்னலாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃபிஷ் எல்லாம் எதுவும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபில்டர் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. இதுதான் இந்த செக்ஷன் யூனிட். இந்த செக்ஷன் யூனிட்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, நம்ம நார்மலாக அந்த யூ டைப் சொன்னோம் இல்லையா, அதில் வந்து ஒரு எண்டில் வந்து ஹோஸை வந்து கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை வந்து அந்த கேனிஸ்டர் ஃபில்டரோட இன் பாயிண்ட்ல
அட்டாச் பண்ணணும். இது வந்து கரெக்டாக போடணும். இன் அண்ட் அவுட்டுங்கிறத நம்ம கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஹோஸ் கிளிப்பையும் போட்டுட்டிங்கன்னா மொத்த ஃபில்டர் அசம்பிளி ரெடி. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த டெமோ வீடியோவை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக அதை வந்து செட் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃபில்ட்ரேஷன் கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே வந்து வாட்டரை ஃபில் பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்களா, இதை நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ செக்ஷன் யூனிட்டை வந்து உள்ளே வச்சுட்டோம். அந்த டேங்கோட சைடில் வந்து அது போல்ட் மாதிரி இருக்கு பாருங்க, அதை வச்சு டைட் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து செக்ஷன். இப்போ நம்ம வந்து டெலிவரி யூனிட் என்ன பண்ணுறோம், டேங்க்குள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், இது ரெண்டையும் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த கம்பார்ட்மெண்ட்ல வந்து வாட்டரை ஃபில் பண்ணணும். அந்த வாட்டரை வந்து யூஸ்வலாக வந்து அந்த அப் டு த பிரிம் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு ஓவர்ஃப்ளோ பண்ணுற மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, க்ளோஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஏர் லாக் ஆகாது. இப்போ நாங்கள் உங்களை வாட்டர் ஃபில் பண்ணுறதை காட்டுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிரிம் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பொசிஷனாக வச்சு அதை என்ன பண்ணுங்க, லாக் பண்ணுங்க. சுவிட்ச் ஆன் பண்ணீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் ஸ்டார்ட். அவ்வளோதாங்க. அவ்வளோ சூப்பராக வந்துட்டு பார்த்தீங்களா, ஸ்ப்ரே பார்லேருந்து வாட்டர். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பாஞ்சை மட்டும் ரெகுலராக நம்ம வந்து ஒன்ஸ் இன் 10 days க்ளீன் பண்ணி போட்டால் போதும். வாட்டர் வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் ஆகும். ஃபிஷ்ஷுக்கு தேவையில்லாமல் அதிகமாக ஃபுட்டு கொடுக்காம கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நாளைக்கு சூப்பராக வரும். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த டெமோ வீடியோ எப்படி இருந்தது? சன்சன் HW302 கேனிஸ்டர் ஃபில்டர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதுலையே சீப்பஸ்டா வந்து இந்த ஃபில்டர் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த கேனிஸ்டர் ஃபில்டர் வேணும்னா எங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க வீட்டுக்கோ ட்ரெயின்லயோ இல்லை கொரியர்லயோ இல்லை பஸ்லயோ சேஃபா தெர்மாக்கோல் பேக்கிங்ல அருமையா அனுப்பிச்சு கொடுத்துறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.